விர்ஜின் கேலக்டிகா, ப்ளூ ஒரிஜின், இஸ்ரோ, ஸ்பேஸ் எக்ஸ், நாசா இப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிறத வளர்க்க போகிறாங்க. மனிதன் இப்போ நினச்ச மாதிரி நினச்ச நேரத்தில் நிலவுக்கெலாம் போகிறதுக்கு தயாராகிட்டான். கிட்டத்தட்ட 3,84,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய நிலவுக்கு மனிதர்களால் போக முடியுது. To achieving the goal before this decade is out of landing a man on the moon and returning him safely to the earth. அப்படின்னா பூமிக்கு அடியில் எவ்வளவு தூரம் போயிருப்பாங்க? பூமியினுடைய கோர் தோராயமாக ஒரு 6,000 கிலோமீட்டர் கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 6,000 கிலோமீட்டரில் மனிதர்களால் போடப்பட்ட துளை எவ்வளவு தெரியுமா? வெறும் 14 கிலோமீட்டர். இல்லை 12 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். 12 கிலோமீட்டர் அளவுக்கு தான் துளை போடப்பட்டிருக்கு. இந்த துளை போடுவதற்கு எடுத்துக்கொண்ட வருடங்கள் எவ்வளவு தெரியுமா? 20 வருடங்கள். ஆனால் இதே மாதிரியான ஒரு துளை போடும் வேலையில் சீனா இறங்கியிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 10 கிலோமீட்டர். அப்படி 10 கிலோமீட்டர் துளை போடுவதற்கான காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக அரசியல் இல்லை சீனாவினுடைய எதிர்காலம், இது எல்லாமே ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்கே. இது எல்லாத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி 2 நாடுகளை பற்றி பார்க்கணும். ஒன்று சீனா, இன்னொன்று அமெரிக்கா. உலகின் நம்பர் 1 எக்கனாமி நாடு எது அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா. நம்பர் 2ல் இருக்கிறது சீனா. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவையும் மிஞ்சி சீனா வந்துடும், இன்னொரு கட்டத்தில் சீனாவையும் மிஞ்சி இந்தியா வந்துடும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த அமெரிக்கா சீனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 நாடுகள் தான் கார்பன் எமிஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த உலகத்திலேயே கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத பற்றி பேசாத நபர்களே கிடையாது. அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தா இந்த கார்பன் தான். அந்த கார்பனை அதிகளவு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய முதல் 2 நாடுகள் அமெரிக்காவும் சீனாவும். அமெரிக்காவும் சீனாவும் இணைந்து கார்பனை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போன வாரம் கூட ரொம்ப பெரிய அளவில் மீட் பண்ணாங்க 2 நபர்கள், 2 நாட்டு தலைவர்கள். ஆனால் அதில் ஜி ஜின்பிங் அவர்கள் சொல்கிறாங்க, எங்களுக்குன்னு தனி வழி இருக்குது, இந்த கார்பன் நியூட்ரலிட்டிலாம் யாரும் எங்ககிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்ன? 2060க்குள்ளே கார்பன் நியூட்ரலிட்டி அப்படிங்கிறத சீனா செய்ய வேண்டும். அதை தான் அமெரிக்காவும் ரொம்ப பெரிய அளவில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்ன, நாங்களே கார்பன் நியூட்ரலிட்டிக்கு 2060 வந்துடுவோம், நீ வரமாட்டியால அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் சீனாவினுடைய பிளான் என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2025க்குள்ளே சீனா என்னென்ன சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருட பிளானை ஜி ஜின்பிங் அவர்கள் 2020வது வருடம் சொன்னார். அந்த 2025 அப்படின்னு சொல்லக்கூடிய வருடம் வருவதற்கு இன்னும் 2 வருடங்கள் தான் இருக்குது. இந்த 2 வருடங்களில் சீனா செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவங்களுடைய அடுத்த கட்ட ஃபியூவல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கணும். அப்படி இல்லையா நேச்சுரல் கேஸையாவது கண்டுபிடிச்சிருக்கணும். இதுக்காக அவங்க தேடுதல் வேட்டை நடத்துகிறாங்க. சில பல இடங்களில் இந்த தேடுதல் வேட்டையில் அவங்களுக்கு ஆதாரபூர்வமாக சில பல நன்மைகள் நடந்தாலும் இன்னும் 2025 அவங்களுக்கு எவ்வளோ ஃபியூவல் வேணுமோ அதனுடைய பாதி அளவு கூட அடையவில்லை. எப்படியாவது இந்த ஃபியூவல் அப்படி இல்லைனா கேஸ் அப்படிங்கிறத அடைந்தே தீர வேண்டும். காற்றாலைகள் வழியாகவும் டேம் நீர்மின் நிலையம் வழியாகவும் நிறைய கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணினாலும் இதெல்லாம் போதாது. அதை 2 மடங்காக்க சீனா உத்தரவு போட்டாலும் அதுவும் போதாது. அப்படின்னா நேச்சுரல் கேஸ் எங்கேருந்து கிடைக்கும்? அதுக்கான அசட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியினுடைய ஆழ்பகுதி தான். ஸோ பூமியினுடைய ஆழ்பகுதியில் ஒளிந்திருக்கக்கூடிய கேஸை வெளியில் எடுக்கணும். அப்படி அந்த கேஸை வெளியில் எடுக்கணும்னா ட்ரில் பண்ணணும். அப்படி ட்ரில் பண்ணுறது சாதாரண ஒரு அளவு கிடையாது. அவங்க இப்போ ட்ரில் பண்ண போகிறது 10,000 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி 10 கிலோமீட்டர். இந்த வருடத்திலேயே சீனா என்ன செய்கிறாங்கன்னா ஷிங்ஜியாங் அப்படிங்கிற பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த உய்குரின மக்கள்லாம் வாழக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் ஒரு 10,000 மீட்டர் நாங்கள் ட்ரில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரில்லிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண 2வது வாரத்தில் சீன அரசாங்கம் அடுத்த ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஷென்டி ஷுவாங்கே 1 அப்படிங்கிறது தான். இந்த ஷென்டி ஷுவாங்கே 1 அப்படிங்கிறது சிச்சுவான் ப்ரொவின்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ரொவின்ஸில் தான் தோண்டப்பட போகிறது, இல்லாட்டி துளையிட போகிறாங்க. இந்த ஷுவாங்கே 1 அப்படின்னு சொல்கிறது ஷென்ஜியாங் பகுதியில் செய்யப்பட்ட அதே மாதிரியான ஆழ்துளை தான். ஆனால் ஒரு 10,580 மீட்டர் ஆழமாக தோண்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பூமியை ஆழமாக தோண்டும் போது நார்மலாக கிடைக்கிற கேஸை விட கூடுதலான கேஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யார் நம்புகிறா? சீனா நம்புகிறாங்க.
அந்த கேஸை வச்சு 2025 பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இதுதான் இப்போ சீனாவினுடைய மிக முக்கியமான எய்ம். அப்படின்னா இந்த சின்சியான் அப்படிங்கிற ப்ரொவின்ஸ் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது? இந்த சின்சியான் அப்படிங்கிற ப்ரொவின்ஸில் தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நிறைய கேஸ் ஃபீல்டை கடல் ஓரமாலாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை கடல்லையே நமக்கு இவ்வளவு கேஸ் கிடைக்குதுன்னா கரை பக்கமாக மிகப்பெரிய அளவில் இந்த பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் எவ்வளவு கேஸ் ஒளிந்து இருக்கும், எவ்வளவு நேச்சுரல் கேஸ் ஒளிந்து இருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா என்ன? இதுதான் சீனாவுக்கு வந்த யோசனை. அந்த யோசனையினுடைய விளைவு தான் இப்போ இந்த 10,580 மீட்டர் ஆழம் கொண்ட அந்த துளையை அவங்க தோண்டுவதற்கான காரணம். ஆனால் இந்த ஒரு காரணம் மட்டும்தானா? கிடையாது. சீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டை வெளிப்படையாக வெளியில் சொல்கிறாங்கன்னா மறைமுகமாக அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பிளான் இருக்கும். இந்த பூமியினுடைய ஸ்ட்ரக்சர், பூமி உருவாகும் போது எப்படி இருந்திருக்கும்? பூமியினுடைய கோர் மட்டும் இருந்திருக்கும். பூமியினுடைய ஈர்ப்பு விசை காரணமாக அது என்ன செஞ்சுருக்கும்? ஒவ்வொரு பொருளாக ஈர்த்து அது ஒரு உருளை வடிவில் வந்திருக்கும். இந்த கிரகங்கள், பூமி இதெல்லாம் ஏன் ரவுண்டாக இருக்குன்னு நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? அதற்கான காரணமே அந்த பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி தான். அந்த ஈர்ப்பு சக்தி காரணமாகத்தான் எல்லா இடத்தையும் பூமியினுடைய அந்த ஈர்ப்பு விசையினுடைய அளவின் அடிப்படையில் பூமியினுடைய அந்த டயமீட்டர் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ பூமியினுடைய இந்த ஒரு ஈர்ப்பு விசை கோர்லேருந்து தான் தொடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அந்த கோர் வரை நம்ம போயிட்டோம்னா எப்படியாவது பூமி தொடங்கிய காலத்தில் இல்லாட்டி உருவான காலத்தில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு, எப்படி அது ஃபார்ம் ஆகிருக்கும், எந்த மாதிரியான லேயர் பாறைகள் இருக்குது, இதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து கொண்டால் வரும் காலத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்டடியையும் யார் செய்ய போகிறாங்க? இதே சீன அரசாங்கம் செய்ய போகிறாங்க. ஆனால் அதுக்கு 10 கிலோமீட்டர் அந்த ஒரு தூரம் மட்டும் போனால் போதுமான்னு கேட்டால் இப்போதைக்கு நம்மளால் அவ்வளோதான் போக முடியும். என்ன விக்கி சொல்கிற? இவ்வளோ அட்வான்ஸ்ட் ஆகிட்டோமே, இன்னும் 10 கிலோமீட்டர் அளவுக்கு தான் நம்மளால் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கே பெரிய சிக்கல் எல்லாமே இருக்குது. சோவியத் யூனியன் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 1970களில் தொடங்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் அப்படிங்கிறது தான் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆழ்துளை, அதுவும் ரொம்ப ஆழமாக உருவாக்கப்பட்ட ஆழ்துளை அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய எக்ஸாக்ட் ஆழம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12,262 மீட்டர், அதாவது 12 கிலோமீட்டர் தோராயமானு வச்சுக்கோங்களேன். 1970 தொடங்கின ப்ராஜெக்ட் 1990-95 வரை நடக்குது. அதாவது 20 வருஷம் தோண்டின பிறகு தான் இந்த 12,262 மீட்டரை இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? துளையிட்டு பூமிக்குள்ளே போயிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு மனிதர்களால் தோண்டப்பட்ட ஆழமான பகுதி. இதை புரிகிற மாதிரி சொல்லப்போனால் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, எவரெஸ்ட் சிகரம், அதனுடைய உயரம் வெறும் 8,800 மீட்டர் தான். ஸோ 8,800 மீட்டர். அப்போ எவரெஸ்ட் சிகரத்தையே நம்ம என்ன செஞ்சிடலாம்? இந்த குழிக்குள்ளே வச்சு அதன் பிறகு ஒரு 4,000 மீட்டர் நம்ம கீழே போயிருக்கலாம். ஆனால் வெறும் 12 கிலோமீட்டர் தானே தோண்டி இருக்கோம். இன்னும் கிடைக்க இப்போ ஒரு 5,000-6,000 கிலோமீட்டர் அளவுக்கு அதெல்லாம் என்னைக்கு நம்ம தோண்டுவோம்? தோண்டவே முடியாது அப்படின்னும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதற்கான காரணம் இந்த 10,580 மீட்டரை சீனா ஆழ்துளை இட போகிறாங்க அப்படின்னு சொன்னோம்ல. அப்படி ஆழ்துளை இடும்போது அதில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 224 டிகிரி செல்சியஸ் அப்படி இல்லைன்னா 435 ஃபாரன்ஹீட் வெப்பத்தை தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அதில் ப்ரெஷர் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோராயமாக 138 மெகா பாஸ்கல் அல்ட்ரா ஹை ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.设计进程是10520米，预计最高地层温度224摄氏度，预计最高地层压力138个兆帕，最高硫化氢含量达到46克每方。ஸோ 138 மெகா பாஸ்கல் அப்படின்னு சொல்லும்போது இப்போவும் நமக்கு தெரிகிற உதாரணத்துக்கே போகலாம். இந்த டைட்டன் சப்மரைன் அப்படிங்கிறது மூழ்கி இம்ப்ளோசிவ் ஆச்சு பார்த்தீங்களா? அப்படி இம்ப்ளோசிவ் ஆன அந்த ஆழ்கடலுடைய ஆழம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 3,800 மீட்டர். இந்த 3,800 மீட்டர்லேயே அவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஆனால் இப்போ சீனா தோண்டக்கூடிய இந்த 10,000 மீட்டர் ஆழமான குழி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய அந்த ப்ரெஷர் நம்ம ஆழ்கடலில் 13,800 மீட்டர் போனால் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குமோ அந்த அளவுக்கு ப்ரெஷரை தாங்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கணும். 3,800 மீட்டர் போன டைட்டன் சப்மெர்சிபிள் இவ்வளவு குயிக்காக இம்ப்ளோசிவ் ஆகும்போது 13,800 மீட்டர் ஆழத்துக்கு போக வேண்டிய ஒரு பொருள் எப்படி இருக்க வேண்டும்? ஸோ இதெல்லாம் தான் மனிதர்களுக்கான மிகப்பெரிய ஒரு தடை. இந்த தடையெல்லாம் மீறி தான் 10 கிலோமீட்டர் ஆழத்துக்கே நம்ம போக போகிறோம். இதை விட மிகப்பெரிய ஆழத்துக்கு போகும்போது ஒவ்வொரு கிலோமீட்டர் ஆழத்துக்கு போகும்போதும் டிகிரி செல்சியஸாக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், இது எல்லாமே பல மடங்கு அதிகரிக்கலாம். ஸோ மனிதர்களால் எர்த் கோரை டச் பண்ண முடியுமா?
ஒரு சின்ன கேள்விதான். என்னதான் கிரீன் எனர்ஜிக்கு சீனா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்ற பொய்யை சொன்னாலும் அவங்க தான் இப்போ இந்த நிலக்கரியை உருவாக்கி அதை அழிக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க. உருவாக்குறதுனா வேற எதுவும் இல்லை, தோண்டி எடுப்பது. ஸோ நிலக்கரியை பயன்படுத்தும் நாடுகள் பட்டியலில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய சீனா எப்படி கார்பன் நியூட்ரலிட்டிக்கு சம்மதம் தெரிவிப்பார்கள்? அதே மாதிரி 2021 சீனா இன்னொரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த உலகத்தின் 4வது லார்ஜஸ்ட் நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது தான். ஸோ 2 வருடத்திற்கு முன்னாடி தான் 4வது இடத்துக்கு நேச்சுரல் கேஸை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பெயரில் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கேஸையும் வெளியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனுடைய அடுத்த ஒரு லெவல் தான் இந்த ஷேண்டி ஷுவாங்கே 1 அப்படிங்கிற ஆழ்துளை. ஸோ ஒரு 10,000 மீட்டர் ஆழத்துக்கு ஆழ்துளை இட்டு அதில் இருக்கக்கூடிய கேஸ், என்னென்ன கேஸ் இருக்குது, புதுசாக ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறாங்க. எர்த்து, பூமி எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கான சின்ன ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க போகிறாங்க. அது இல்லாமல் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறத எடுத்து அதன் வழியாக அவங்களுடைய எக்கனாமியை சரிப்படுத்திடலாமா அப்படின்னு சொல்லியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. 2025க்குள்ளே இதெல்லாம் முடித்தே ஆக வேண்டும். அப்படி முடிக்கலைன்னா சீனா சொல்லி வச்சிருக்கிற, இல்லாட்டி ஷி ஜின்பிங் அவர்கள் சொல்லி வச்சிருக்கிற கோலை சீனாவால் அச்சீவ் பண்ண முடியாது. அது பெரிய ட்ராபேக்காக சீனாவுக்கு மாறலாம். சீனாவினுடைய எக்கனாமியும் ஆட்டம் கண்டு போகலாம். ஸோ சீனா ஏன் மர்மமாக இந்த மாதிரியான 10,000 மீட்டர் ஹோலெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால் இயற்கைக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா விக்கி அப்படின்னு கேட்டால் இல்லாமல் இருக்குமா? அதெல்லாம் இன்னொரு பதிவில் சீனாவால் இந்த இயற்கைக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த டாபிக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும், அதை பற்றியான தரவுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற இன்னொரு கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.